வரக்கூடிய இந்த 2025 பலன்களை தெரிஞ்சுக்கணுமா? ஆதன் ஆன்மீகம் வழங்கும் பிரபல ஜோதிடர்கள் கலந்து கொள்ற இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட வருகை பதிவை பதிவு பண்ணிடுங்க. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஏற்கனவே ஆத்ம சாந்திக்கு பாபநாசம் போகலாம், பரசுராமன் கோவில் போகலாம், நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த கோவில்களுக்கு போயிட்டு வரவங்க நேராக சொரிமுத்து ஐயனாருடைய கோவிலுக்குமே போகலாமா? பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்பாக இப்போ சொரிமுத்தன் கோயில் குலதெய்வம்னா அங்கே போய் தரிசனம் முடிச்சுட்டு துர்மரணங்கள் அடைந்த ஆத்மாக்களை ஆவானம் பண்ணி வெள்ளிப்பதிமையில் செஞ்சு கொடுக்கறது. பிரேதாத்மா வழிபாடுகள் பரசுராமர் கோயிலில் மட்டும்தான். அவர் அதுக்காகவே பிறப்பெடுத்த அவதாரம். நான் கங்கைக்கு போனேன், அங்கே காயாவுக்கு போனேன், நான் ராமேஸ்வரத்துக்கு போனேன். இந்த இடத்துல எங்கேயாவது முக்தி சாந்திங்கிற சப்ஜெக்டு இங்கே உள்ள வரலாறுகளில் எந்த இடத்துலையுமே கிடையாது. ஆத்மாக்கள் இறங்கக்கூடியது பாபநாசத்தில் மட்டும்தான். உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் ஆத்மா கூப்பிட்ட இடத்துல இறங்காது. இதில் அந்த இறைவனுடைய ஒரு சாபங்கள் அங்கே இருக்குது. இறைவனுடைய அருளாசினால் அந்த ஆத்மாக்கள் இறங்கினா அது பாவங்கள் நாசமாகும். மாமனார் மாமியாரை மதிக்கலையோ அந்த வீட்டில் குலதெய்வம் இருக்காது. அதே மாதிரி மருமகளும் தன்னுடைய மாமனார் மாமியாரை மதிக்கலை, தன்னுடைய தகப்பனார் தாயும் மதிக்கலைன்னா அந்த வீட்டில் அந்த குலதெய்வத்தினுடைய அருளாசி இருக்காது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ பிரசன்ன முறையில சரியான குலதெய்வத்தை கணிச்சு கொடுக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வர சாமிகள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இறைவனெல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, நம்ம ஏற்கனவே பேசி போட்டிருந்த வீடியோக்கு நம்ம நேயர்கள் கிட்ட இருந்து நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. கமெண்ட்லயுமே ரொம்பவே நிறைய விஷயங்களை கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே ஆத்ம சாந்திக்கு பாபநாசம் போகலாம், பரசுராமன் கோவில் போகலாம், நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த கோவில்களுக்கு போயிட்டு வரவங்க நேராக சொரிமுத்து ஐயனாருடைய கோவிலுக்குமே போகலாமா? அதாவது இந்த பரிகாரம் பண்ண வர்றாங்க இல்லையா, பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. பரசுராமர் கோயிலுக்கு மட்டும்தான் போகணும். பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்பாக அவங்களுக்கு சொரிமுத்தன் கோயில் குலதெய்வம்னா அங்கே போய் தரிசனம் முடிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரமோ இல்லை மறுநாளோ இந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம். பரிகாரங்கிறது துர்மரணங்கள் அடைந்த ஆத்மாக்களை ஆவானம் பண்ணி வெள்ளிப்பதிமையில் செஞ்சு கொடுக்கறது. அதை வச்சிருக்கும் போது அது ஒரு பிரேதாத்மா. இது ஆகம விதி இறையன் இது கொண்டது. அதனால் இது ரெண்டுக்கும் வேற்றுமையான ஒரு விஷயம். இந்த பிரேதாத்மா வழிபாடுகள் பரசுராமர் கோயிலில் மட்டும்தான். அவர் அதுக்காகவே பிறப்பெடுத்த அவதாரம் பரசுராமர். அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி கொடுக்கறதுக்காக அவருக்கு ஒரு பெரிய அருள் கிடச்சிருக்கு. ஜமதக்கனி முனிவர் அவருடைய தந்தையார் அந்த அருளாசியை அவர் கொடுத்துருக்கார். அந்த அருளாசியின் வண்ணம் அவர் அங்கே குடியிருந்து எல்லா மக்களுக்கும் சாந்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, விடாப்பிடியாக சொல்லுவாங்க, நான் கங்கைக்கு போனேன், அங்கே காயாவுக்கு போனேன், நான் ராமேஸ்வரத்துக்கு போனேன். இந்த இடத்துல எங்கேயாவது முக்தி சாந்திங்கிற சப்ஜெக்டு இங்கே உள்ள வரலாறுகளில் எந்த இடத்துலையுமே கிடையாது. ராமேஸ்வரத்தில் ராமர் போய் அவர் திதி தான் கொடுத்தாரு. அவர் அப்பா ஆத்மாக்கள் அங்கே சாந்தி பண்ணலை. இவர் வனவாசம் கண்ட நேரத்தில் தசரத சக்கரவர்த்தி காலமாயிட்டார். அந்த நேரத்தில் இந்த ஆத்மாக்களுக்கு காலங்கள் கழிஞ்சு போன உடனே இவர் போய் சாந்தி பண்ணலை, அதுக்கு திதி கொடுக்குறார். திதி மீனிங் அமாவாசை தோறும் அந்த ஆத்மாக்கள் பூமியை நோக்கி வரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. பூமியை நோக்கி வராது, எந்த ஆத்மாவும் வராது. கிம்புருடர்கள் அதே மாதிரி சில பூதக்கணங்கள் இவங்க கொடுக்கதை எடுத்து அங்கே கொண்டு போகும். அவங்களுடைய பாவ நஷ்டங்கள் அதை கணக்கு பார்த்து கொஞ்சம் நல்ல முறையில் பூமியில் தவறு செய்யாதவனாக இருந்தால்
அவங்களுக்கு இவங்க கொடுக்க எள்ளும் தண்ணியும் கொடுக்கும். ம். இல்லைன்னா அங்கேயே இப்படி விட்டும் அது கீழே போயிடும். கீழே போய் அடுத்த அமாவாசை அன்னைக்கு அது பட்னியா. வங்கலையாக கிடக்க வேண்டியதான். இவன் இங்கே உடனே கேள்வி கேட்பான், இறந்தவனுக்கு ஏறுதா பசின்னு. அது பசி இல்லை, அந்த ஆத்ம நிவேதனம் அது. ம், ம். அதைத்தான் அவர் தசரத சக்கரவர்த்தி பண்ணாரே தவிர சாந்தி கொடுக்கல. ம். கங்கையே தன்னுடைய பாவத்தை தாமிரவர்ணியில் தான் ஒன்று தொலைக்கா. அப்படிங்கும்போது அங்கேயும் சாந்தி பண்ண முடியாது. கயாவில் சுத்தமாக கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் விவரம் படித்தவங்க புறான்னு சொல்லுவாங்க, நான் மாதந்தோறும் திதி கொடுக்கேன், ம். எனக்கெல்லாம் அது ஒன்றும் பண்ணாது. நாங்கள் சொல்லும்போது நேற்று கூட ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. ம். கேட்கும்போது நான் சொல்கிறேன், ம், ம். ஒரு பெண்ணை வந்து ம். பூமியில் தோண்டி புதைச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஊனமற்ற பெண்ணு இந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது. அந்த பெண்ணு வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் அந்த முகம்லாம் செலுத்து, சுய உணர்வுகள் இல்லாமல் கைகள் சுருங்கி சாதாரண பெண்கள் மாதிரி இல்லாமல் அது ஒரு விகாரமான ஒரு தோற்றத்தில். ம். ஒரு காலகட்டத்தில் அதை குழியை தோண்டி அப்படியே சமாதி வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணு உள்ளே புதையுண்டு இறந்து. ம். இதை பிரசன்னத்தில் நாங்கள் சொல்கிறோம், இல்லைன்னு சாதிக்காங்க. இதுக்கு உதாரணம் அதனுடைய சிம்பல் படி, அதனுடைய சாபத்தால் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் ஒரு பெண் ஊனமற்ற பெண் இருக்குன்னு சொன்னோம். இல்லைன்னு சொல்லிச்சுட்டு ராத்திரி வந்து இருக்குது, ராத்திரி வந்து கேட்டு வந்து சொல்கிறாங்க என்கிட்ட, ம், ம். ஆமாம் அப்படி இருக்குது. இதை மாதிரி தான் சரியான விளக்கங்கள், அந்த பாரம்பரியமான குடும்ப நடைமுறைகள், அதை என்ன சொல்லுவாங்க, கொடி வழின்னு சொல்லுவாங்க. ம். கொடி வழிங்கிறது ஒரு 13 தலைமுறையை தனக்கு சொல்லி கொடுக்கறது. இன்றைக்கி அந்த ஆட்கள்லாம் கிடையாது. அதிகபட்சம் அப்பா தாத்தா, தாத்தா பேர் கூட இன்றைக்கி மருமக்கம் மாதிரி சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க கிடையாது. அவள் வழியில் தான் கூப்பிட்டு போகிறாளே தவிர அந்த நம்ம மாமனார் பேர், மாமனாரோட அப்பா பேர், அப்பா பேர் இதை தெரிஞ்சுக்கிடங்கிற ஒரு எண்ணம் ம். வந்தக்கூடிய பெண்களுக்கும் கிடையாது, மருமக்கமார்களுக்கும் கிடையாது. அதுக்கு தகுந்த துன்பத்தை அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த வம்சாவளியில் யார் யாருங்கிறத எந்த பெண் தெரிஞ்சு அந்த அமாவாசை அன்னைக்கு அவங்கள திதி கொடுக்கறதுக்கு அந்த சாதத்தை அவங்கள நினச்சி ஒவ்வொரு கைப்பிடி பித்திருகளுக்கு சமர்ப்பணம். முதல்ல சிவார்ப்பணம்னு ஒரு பிடி அடிச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த தலைமுறைகளில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க பேரை சொல்லி, நான் தாத்தாவுக்கு சமர்ப்பணம், இந்த தாத்தாவுக்கு இது சமர்ப்பணம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போடணும். ம், ம். ஒலை போடும்போது. இப்போ அந்த ஒலையே கிடையாது. ம். முதல்ல குக்கரில் ஒலை வச்சு சமையல் பண்ணுற வரைக்கும் எந்த நோயும் இல்லை. ஆமா. படிப்பறிவு கூடிய குக்கரை கொண்டாந்தான் அன்னைக்கே நோய்கள் பரவிடுச்சு. ஆக படிப்பு கூட கூட நாட்டுக்கு அழிவு தான். கல்லூரிகள் கூட கூட ஒருத்தன் சம்பாத்தியம் பண்ணுவான், ஆனால் மக்களை பூரா முட்டாளாக்கி அழிவை தேடிட்டு அதுதான் நடந்துட்டுருக்கு. குருகுல கல்வியில் இருந்த வழிபாடுகள், கலாச்சாரம், பண்பாடு, குடும்பத்தில் எப்படி நடக்கணுங்கிறது இப்போ எதுவுமே கிடையாது. நாகரிகங்கிற போர்வையில் நாடு அழிஞ்சிக்கிட்டு, கலாச்சாரத்தை சொல்கிறவங்களையும் அதுக்கு தகுந்த ஒரு ஒரு விஷயங்களை இன்றைக்கி பகிர்ந்தளிக்க முடியாத சூழ்நிலை இந்த நாட்டில் நிலவிக்கிட்டு. அந்த அளவுக்கு நாகரிகங்கிற போர்வை அந்நிய நாட்டு சக்திகள் மூலம் இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டு வழிவகை செஞ்சுட்ருக்கு. நம்ம மக்களும் ஆன்மீகத்தில் இறங்குறது ரொம்ப கம்மி. விளக்கு பொறுத்தோன்னே சாயந்தரம் ஒரு கோலம் போட்டு வாசத்தை வச்சு கோலம் போடுறதும் கிடையாது. இப்போ பூரா ஸ்டிக்கரை ஒட்டிடுறாங்க. அவங்க உடம்பை அவங்களே கெடுத்துக்கிடுறாங்க. முறையாக வழிபாடு பண்ணால் எந்த துன்பமும் கிடையாது. அந்த பித்திருகளுக்கு கொடுக்கக்கூடிய தெற்பனை வந்து அந்த கோயிலில் கொடுக்குறாங்க. அதுக்காகத்தான் அந்த பரசுராமர் கோயிலுக்கு இந்த கோயிலில் பரிகாரம் பண்ணி, அதுவும் தவிர ஆத்மாக்கள் இறங்கக்கூடியது பாபநாசத்தில் மட்டும்தான். உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் ஆத்மா கூப்பிட்ட இடத்துல இறங்காது. இங்கே வந்து அது அந்த இதில் அந்த இறைவனுடைய ஒரு சாபங்கள் அங்கே இருக்குது. அந்த இறைவனுடைய அருளாசினால் அந்த ஆத்மாக்கள் இறங்கினா அது பாவங்கள் நாசமாகுது. அது வந்து சன்னதிக்கு முன்னாடி உள்ள ஜலத்தில் நிற்கும். நம்ம அங்கே தர்ப்பணம் பண்ணும்போது அவங்க அதே மாதிரி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை வருது இல்லையா, அதில் உள்ள 16 நாட்களுக்கும் யார் ஒருத்தர் தர்ப்பணம் கொடுக்காங்களோ அந்த தர்ப்பணம் எள்ளும் தண்ணீரும் அந்த ஆத்மாக்கள் நேரடியாக வரும். இந்த 16 நாட்களுக்கும் அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய யமலோகத்தில் இருக்கக்கூடிய கும்புரடர்களுக்கு பவர் கிடையாது.
அவங்க வெளியே வர முடியாது. அந்த நேரத்தில் இந்த ஆத்மாக்கள் வந்து வாங்கிட்டு போகும். இங்கே யார் 16 நாளைக்கு அறிக்கையும் கொடுக்கா? அது அந்த அளவுக்கு மக்கள் இன்னும் உணரலை. இருந்தாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் வேத விற்பனர்கள் மூலமாக அறிவுறுத்தப்பட்டு 16 நாளும் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நீ ஒன்றும் வேண்டாம், நீ அங்கே போய் வைக்கணுங்கிறலாம் அவசியம் இல்லை. ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு எள்ளும் தண்ணி வச்சு தண்ணியை விட்டு இந்த பெருவிரல் வழியாக அந்த தண்ணி கீழே விடணும். அந்த எள்ளும் தண்ணியும் இந்த பெருவிரல் வழியாக கீழே வந்து இவங்களுக்கு சமர்ப்பணம்னு சொல்லி கொடுத்தாலே வேதத்தை சொல்லணும், மந்திரம் சொல்லணும். முடியாத ஆட்களுக்கு நான் சொல்கிறேன். முடியக்கூடியவங்க ஆற்றுல தான் போய் பண்ணணும். முடியாத ஆட்களுக்கு தான் சொல்கிறேன். அப்படி பண்ணினால் அந்த பித்திருக்கள் சாந்தி அடையும். சாந்தி அடையும் மீனிங் அவங்களுக்கு உண்டான போஷணங்கள் கிடைக்கும். அந்த குடும்பம் நல்லாசி. ஆகா, நமக்கு பேரப்பிள்ளைகள் பேத்தம் பேத்தி எல்லாம் மருமகள்லாம் நமக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க, குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பங்கள் வந்து நல்ல அந்த ஆத்மாக்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது குலதெய்வம் அதிலேருந்து ஒரு படி மேலே உங்களுக்கு அருளாசி வரும். எந்த வீட்டில் பிதர்களையும் மாமனாரையும் மாமியாரையும் தாயையும் தகப்பனையும் மதிக்கலையோ அந்த வீட்டில் குலதெய்வங்கள் நிலைப்பதில்லை. பிதர்கள் தான் குலதெய்வங்கள். இந்த ஆத்மாக்கள் பூரா அங்கே போய் என்ன கொஞ்சம் சங்கடப்பட்டாங்கன்னா அந்த அவனுக்கு வரக்கூடிய குழந்தைகள் தாய் தந்தரை நெஞ்சிட்டான், மாமியார் மருமகளை நிந்திச்சு கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னா அவளுக்குள்ள குழந்தை கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். அப்படின்னா அவங்க மனசு அறிஞ்சிட்டாங்கன்னா குலதெய்வம் அந்த வீட்டில் கொஞ்சம் கூட இல்லை. இது பல குடும்பங்களில் இன்னே வரைக்கும் நடந்துட்டு. எவன் ஒருத்தன் மாமனார் மாமியாரை மதிக்கலையோ அந்த வீட்டில் குலதெய்வம் இருக்காது. பிதர்கள் சாபமும் இருக்கும். அதே மாதிரி மருமகளும் தன்னுடைய மாமனார் மாமியாரை மதிக்கலை, தன்னுடைய தகப்பனார் தாயும் மடிக்கலைன்னா அந்த வீட்டில் அந்த குலதெய்வத்தினுடைய அருளாசி இருக்காது. பித்திருக்கள் சாபம் அதிகமாகிடும். கண்டிப்பா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இங்கிருந்து குடிபெயர்ந்து வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்களா வருடத்துல ஒரு முறை வந்து இங்க வருவாங்க. ஸோ அவங்களுமே வந்து சொரிமுத்து ஐயனாரை வழிபடலாமா? அழகாக பண்ணலாம். சொரிமுத்து ஐயனார் வழிபாடுறதுக்கு கணக்கே கிடையாது. அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால இயற்கையாகவே அவங்களால வர முடியாத காலகட்டம். அதனால் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக வழிபாடத்தான் செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு குதூகலம்னு ஒரு சப்ஜெக்ட். குதூகலம் மீனிங் குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம், அந்த நிகழ்வுகள் ஏற்படும். ஏற்கனவே வந்து சொரிமுத்து ஐயனார்களுக்கு பற்றி நிறைய விஷயங்களை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து இவருக்கு சொரிமுத்து ஐயனார் அப்படிங்கிற ஒரு பேர் தான் இருக்கா, இல்லை இவருக்கு வேறு ஏதாவது பெயர்கள்லாம் இருக்கா? அவருக்கு வந்து முதல்ல சொரிமுத்து ஐயனார்னு ஒரு பேரை சூட்டினது வந்து அகஸ்தியர். நான் அவர் உண்மையிலே பாலசாஸ்தான்னு பேர். முதல்ல சொரிமுத்து ஐயனார் கோயிலில் இருக்கக்கூடிய ஐயப்பன் பாலசாசாவாக தான் இருந்தார். அவர் ஐயப்பனாக தான் இருந்தார். அவர் இல்லறத்துக்கு வந்தது அது ஒரு கதை. அதை அடுத்த எபிசோடில் சொல்வோம். என்ன அது தொடர்ச்சியை பெருசாக வரும். அடுத்த எபிசோடில் அதை சொல்வோம். அவருக்கு பேர் வந்து பாலசாஸ்தா. கேரளா மன்னருக்கு மகனாக அவதரித்தவர். அவதாரத்துக்காக காட்டில் அவதரித்தவர். அவர் மன்னர் கூட்டு வர்றார். அவர் குழந்தை இல்லை. அவர் வேட்டைக்கு போகும்போது காட்டுக்குள்ளே இருந்த குழந்தையை அவர் தூக்கிட்டு வர்றாரு. அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்த க்ஷணம் அந்த வீட்டில் ராணி கர்ப்பவதி ஆகிட்டா. உடனே நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். அந்த கெட்டது உருவானா தான் நல்லது வெளிவரும். அப்படி ஒரு விதி இருக்க இந்த ஐயப்பன் காட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த மணிகண்டன்கிற குழந்தைய புலிப்பால் கொண்டு வர்றதுக்காக தாய்க்கு உடல்நலக் குறைவு. அப்போ வைத்தியர் வந்து புலிப்பால் கொண்டு வர சொல்றாரு. யாருமே போகலை. அப்போ இவர் வர்றார். வந்து அந்த இடத்துல புலிகள் அதிகமாக உள்ள இடம் சொரிமுத்தங்கோயில் தான். அந்த பகுதி தான் முன்னந்துறை வனச்சரகம்னு பேர் இருக்கு. அந்த பகுதியில் தான் புலிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து புலி வேட்டைக்கு வரார். பல விஷயங்களுக்கு அப்புறம் அந்த நிகழ்வுகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தேவர்கள் வந்து அவர் வந்து தெய்வப்பிரவி, நீ இன்ன விஷயத்துக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுறுத்துவாங்க. அறிவுறுத்தினதுக்கப்புறம் பலபடி புலிகள் உருமாறிய தேவர்கள் எல்லாரும் புலிகளாக உருமாறி இவர் கூட போகிறாங்க. எங்கே திருவனந்தபுரம் அரண்மனைக்கு. புலிகள் வந்த உடனே அவள் உண்மையை உணர்ந்துட்டான். அதுக்கப்புறம் தான் அந்த அவதாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக முதல் பீடம் இங்கே உட்கார்ந்தார்.
அவருக்கு பேர் பாலசாஸ்தா. அப்படியே ஒவ்வொரு பீடமாக உட்காந்து கடைசியில் சபரிமலை. இங்கே உட்கார்ந்த பீடத்திலேயே இதெல்லாம் ஒவ்வொரு கால இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ச்சி ஐயப்பன் கோயில் வரைக்கும் கிடையாது. அது பின்னாடி ஒரு எபிசோடில் பார்ப்போம். முதல் பீடம் இது. அவர் அந்த பால வயசில் உட்காருதார். உட்கார்ந்த உடனே அந்த முதிர்ந்த நிலையில் அவருக்கு திருமணங்கள்லாம் நடைபெறுது. இந்த திருமணம் நடைபெறுது தான் பூரண புஷ்கலை. அது அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன். அவருக்கு முதல் பேரே பாலசாஸ்தா. அதுக்கப்புறம் இப்போ உள்ள காலத்தில் பல மக்கள் அங்கே போய் வழிபாடு பண்ணி ஒவ்வொரு ஊர்கள்லேயும் இந்த அங்கேருந்து பிடிமண் எடுத்து கொண்டு போய் வச்சு அவங்கவுங்க எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊர் பேரோடு சேர்ந்த சாஸ்தா, இல்லை அந்த குடும்பத்தில் உள்ள அவங்க பேர் சேர்ந்த சாஸ்தா, இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு பகுதியிலையும் வழிபடுது. இப்போ எங்கள் பக்கத்தில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது. ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு சாஸ்தா இருக்குது. கரடி சாஸ்தா, மகாராஜா சாஸ்தா, புல்லுடைய சாஸ்தா, திருச்செந்தூர் பரவலியில் ஒரு சாஸ்தா கோவில், இப்படி ஒவ்வொரு பேர் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ள பேர்கள் யார் கொண்டாந்து வச்சாங்களோ, யார் அந்த இடத்துல சங்கல்பம் பண்ணுறாங்களோ. இப்போ ஒரு குடும்பத்தில் சங்கல்பம் பண்ணால், இப்போ நான் ஒரு கோயிலை பிரதிஷ்டை பண்ணுறேன், என்னுடைய குடும்ப ராசி எங்களுடைய நட்சத்திரத்துக்கு தான் அந்த கோவிலில் அந்த அச்சரங்கள்லாம் எழுதி வைப்பாங்க. அதை எழுதி வச்சு அதில் பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. பிரதிஷ்டை பண்ணோன்னா அந்த நட்சத்திர கோச்சாரப்படி அது எங்களுக்குள்ள கோவில். மற்றவங்க வந்து கும்பிட்டுக்கலாம். ஆனால் அருளாசிங்கிறது அதனுடைய காம்பினேஷன். அதாவது ஒவ்வொரு காருக்குள்ளே ஜாமான் ஒவ்வொரு கம்பெனியில் உள்ளது அந்த காருக்கு தான் பொருந்தும். அதே மாதிரி அந்த தெய்வ அனுகூலங்கிறது அந்தந்த குடும்பத்துக்கு. பல பேரும் வந்து வழிபாடு பண்ணலாம், தவறில்லை. நான் அருளாசின்னு கிடைக்கிறது அவன் குலதெய்வத்தை கும்பிடணும். இல்லைன்னா காமனாக உள்ள கோவில் சொரிஞ்சங்கல் அங்கே போய் கும்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். அப்படி தான் ஒவ்வொரு பகுதியிலும் பேர்கள் வெவ்வேறு மாறி இருக்குது. ஆனால் மூல சாஸ்தாவுக்கு பேர் பாலசாஸ்தா. இந்த நேர்காணலில் நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட நேயர்களுக்காக வந்து சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு குலதெய்வத்தை பற்றின சந்தேகங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த எல்லா சந்தேகங்களையுமே உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த நேர்காணலில் பதிவு பண்ணுறேன். இந்த நேர்காணலுக்கு ரொம்பவே நன்றி ஐயா. தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.